Let us all strive to be worthy of your windows centenary. நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும், நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 4 த டிவைன் அண்ட் த அன்டிவைன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 21 and 22 பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம பேராகிராஃப் 23 and 24 இதுதான் கன்க்ளூடிங் பேராகிராஃப்ஸ். இதை பார்க்கலாம். அதற்கு முன்னர் போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம்.
இந்த அன்டிவைன் நேச்சர், இந்த உலகத்தில் நாம் காணும் அறியாமை, பூரணமற்ற நிலை, ignorance and imperfection, இவைகளெல்லாம் இந்த உலகம் தற்பொழுது இருக்கும் இந்த பரிணாம வளர்ச்சியின் இந்த கட்டத்தில் ஒரு செயல்படும் விதியாக அமைந்துள்ளது என்பதை பார்த்தோம். The ignorance and imperfection, இந்த பரிணாம வளர்ச்சியில் உலகம் வாழ்வு அமைந்துள்ள தற்போதைய நிலையில் ஒரு செயல்படும் விதியாக அமைந்துள்ளது என்பதை பார்த்தோம். இந்த விதி என்பது மாறுதலே அடையாத விதியா, மாற்றமே செய்ய முடியாத விதியா? அப்படி என்றால் மனிதன் என்பவன் தன்னுடைய குறைபாடுகள், அறியாமை, அவனை பீடித்துள்ள அந்த பலவீனம், தீமையான குணங்கள், துன்பம், இவைகளெல்லாம் ஒரு நிர்ணயிக்கப்பட்டவையா? இவைகளை அவன் மாற்றம் செய்ய முடியாதா என்ற கேள்வி நியாயமாக எழுகின்றது. அப்படி மாறுதலே அடைய முடியாத விதிகளாக அவைகள் இருப்பின், வாழ்வு என்பதே அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்து விடுகின்றது. ஒரு மாறுதலே அடைய முடியாத ஒரு அமைப்பில் மனிதனுடைய அந்த உயர்வை நோக்கி செல்லும் ஆர்வம் என்பது அங்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகின்றது. ஏனென்றால் மனிதன் எப்பொழுதுமே அவனுடைய தொடர்ச்சியான முயற்சி எதுவாக இருக்கின்றது என்றால், இந்த இருள் தன்னை பீடித்துள்ள அந்த ஒரு குறைபாடுகள் இவைகளிலிருந்து மீளுவதாகத்தான் அவனுடைய ஆர்வம் எப்பொழுதுமே அதை நோக்கித்தான் செல்கின்றது. ஆனால் இந்த விதிகள் என்பது, இத்தகைய அமைப்புகள் என்பது ஒரு மாற்றமே அடையாத விதிகளாக இருக்கும் பட்சத்தில் மனிதனுக்கு நம்பிக்கை என்பதே வாழ்வில் இல்லாமல் போய்விடும். ஆகையால் மனிதன் என்ன நினைப்பான், இந்த உலக வாழ்வில் இருக்கும் வரை நாம் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், இதிலிருந்து தப்பிக்க முடியாது, ஆகையால் இதிலிருந்து விடுபடுவதுதான் ஒரே வழி என்கின்ற ஒரு தோல்வி மனப்பான்மையும் ஒரு தப்பித்து செல்லும் ஒரு மனப்பான்மையும் தான் அவன் கைக்கொள்வான். அவன் அந்த நிலையிலே இருக்கும், அந்த அறியாமையிலும் துன்பத்திலேயுமே இருக்கும் நிலைக்கு தள்ளப்படும் பொழுது மனிதனால் இந்த உண்மையான விஷயங்கள், உயர்வான விஷயங்களை வெளிப்படுத்தவே முடியாது. அவனால் அறியாமையிலிருந்து அந்த ஞானத்தை வெளியில் கொண்டு வர முடியாது. தீமையிலிருந்து நன்மைகளை வெளியில் கொண்டு வர முடியாது. ஒரு பலவீனமான நிலையிலிருந்து ஒரு திறனையும் சக்தியையும் வெளியில் கொண்டு வர முடியாது. துன்பத்திலிருந்து ஆனந்தத்தை அவனால் கொண்டு வர முடியாது. ஆகையால் அவ்வாறு இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் மனிதன் என்பவன் தான் சந்திக்கும் அந்த டியூவாலிட்டிஸ், அதிலிருந்து அவன் தப்பித்து செல்ல முடியாது. அதை அவன் எதிர்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். இங்கு மனிதன் எதிர்கொள்ளும் இந்த அம்சங்கள், இருமைகள் ஒன்றுடன் ஒன்று பிரிக்க முடியாத நிலையில் இருக்கின்றன. அறியாமையும் ஞானமும், தீமையும் நன்மையும், பலவீனமும் ஒரு ஸ்ட்ரெங்க், ஒரு வல்லமையும், அதே போல இந்த துன்பமும் மகிழ்ச்சியும் இவை எல்லாமே ஒன்றுடன் ஒன்று பிரிக்க முடியாத நிலையில் தான் இருக்கின்றன.
ஆகையால் மனிதன் இந்த பிரிக்க முடியாத அம்சங்களிலிருந்து விடுபடுவதற்காக ஒட்டுமொத்தமாக அவன் இந்த உலகத்தில் இருந்தே தப்பித்து செல்லும் ஒரு மனப்பான்மையை கை கொண்டால் அவனால் இந்த நேர்மறையான விஷயங்களை அவன் அந்த எதிர்மறையான விஷயங்களில் இருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. அவனால் அந்த அறியாமையிலிருந்து ஞானத்தை வெளியில் கொண்டு வர முடியாது. தீமையிலிருந்து நன்மையை வெளியில் கொண்டு வர முடியாது. ஒரு சர்வசக்தி பொருந்திய நிலைமையை பலவீனமான நிலையிலிருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. துன்பத்தில் இருந்து மனிதனினுடைய ஆனந்தத்தை வெளியில் கொண்டு வர முடியாது. ஆகையால் இந்த இருமைகளை அவன் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக இந்த ஒட்டுமொத்த உலகையும் அவனால் புறக்கணித்தால் இந்த நன்மையான விஷயங்களையும் அவன் தீமையான விஷயங்களிலிருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. இவை இரண்டுமே ஒன்றை ஒன்று சமன் செய்துதான் இருக்கின்றன இந்த உலகத்தில். ஆகையால் இவை இரண்டையுமே புறக்கணித்தால் இந்த நேர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான விஷயங்கள் சிக்கிக்கொண்டு விமோசனம் இல்லாமல் அந்த இடத்திலே இருந்து விடுகின்றன. ஆகையால் இந்த மனப்போக்கையும் மனிதன் கையாள முடியாது. அது மாதிரி ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் தப்பித்து சென்று முக்தியை நாடும் பொழுது அந்த தனிப்பட்ட அளவில் தான் அவன் பயனடைகின்றான். மனித சமுதாயம் அதே நிலையில் தான் இருக்கின்றது. மனித சமுதாயத்திற்கு எந்த விதமான ஒரு விமோசனமும் இல்லாமல் அதே இருளிலும் துன்பத்திலும் தான் அது மூழ்கி இருக்கின்றது. ஆகையால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இத்தகைய ஒரு அம்சங்களை பார்க்கும் பொழுது என்ன நினைக்க தோன்றுகின்றது என்றால், இந்த உலகத்தில் நடப்பவைகள் எல்லாமே ஒரு இறைவனுடைய லீலை. அவ்வாறாகத்தான் நினைக்க தோன்றுகின்றது. இந்த இறைவனின் லீலை, இறைவன் தன்னை மகிழ்விப்பதற்காக ஏற்படுத்தி கொண்டு இறைவனின் லீலையாகத்தான் இந்த எதிர்மறையான அம்சங்களும் நேர்மறையான அம்சங்களும் ஒன்று சேர்ந்து இங்கு காணப்படுகின்றன. இறைவன் தனக்கு எதிரான அம்சத்தில் தன்னை மறைத்து கொண்டு, ஒரு முகமூடியை போட்டு மறைத்து கொண்டு, தெய்வீகம் அற்றது போல் அங்கே ஒரு தோற்றத்தை அளிக்கின்றார். எவ்வாறு ஒரு நாடகத்தில் நடிகர் தான் ஏற்றுக்கொண்டுள்ள பாத்திரத்திற்கு ஏற்ப அந்த வேடத்தை புனைந்து இருக்கின்றாரோ, அதே போல இறைவனும் இந்த உலகத்தில் எதிர்மறையான அம்சங்களுக்குள் தன்னை மறைத்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் காணப்படும் எதிர்மறையான அம்சங்கள், அறியாமை, துன்பம், இவை எல்லாமே அந்த இறைவன் தன்னுடைய பன்முக வெளிப்பாட்டின் காரணமாக இங்கு காணப்படுகின்றது. இறைவன் ஒரே மாதிரியாக ஒரு மனோட்டனஸ் சேம்னஸ், அதற்கு பதிலாக இத்தகைய அம்சங்களின் மூலம் தன்னை பலவாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றான் என்கின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுவும் ஒரு வகையில் இங்கு சாத்தியமாகின்றது. இது ஒரு மற்றொரு சாரார் ஒரு வகையில் இது ஒரு வகையான கருத்து. மற்றொரு கருத்து என்னவென்றால், சில மத ரீதியான அமைப்புகள் என்ன கருதுகின்றன என்றால், இறைவனே வேண்டுமென்றே இத்தகைய எதிர்மறை அம்சங்களை இங்கு உருவாக்கி அதில் மனிதன் தவறு செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் தன்னை நாட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக இங்கு எதிர்மறையான அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று ஒரு சில மத ரீதியான கருத்துக்கள் நம்புகின்றன. ஆனால் அது உண்மை கிடையாது. பகவான் இங்கு வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார். ஒன்று, இங்கு அனைத்துமே இறைவன்
லீலையாக கருதப்படுகின்றது, அல்லது இந்த 1 minute சார் இன்னும் வரலீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குதுங்க சார். சாரி சாரி சாரி, ஒரு ஒரு முக்கியமான கால் வந்தது, அட்டன் பண்ணதான் பொண்ணு. இது மாதிரி பகவான் வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார். இந்த பகவான் இந்த எல்லாமே இறைவனின் லீலை என்று கூறும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? ஏன் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அந்த இறைவன் தன்னுடைய லீலைக்காக தான் ஆனந்தத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய பிரஜைகளை இந்த துன்பத்திற்கு ஆளாக வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அது சாதாரண மனிதனுடைய அறிவுக்கு அது பொருந்தவில்லை, பொருந்தாத ஒரு கருத்தாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த லீலை என்பது, அதாவது இந்த இறைவனுடைய லீலை என்பது மனிதன்
1 minute, 1 minute. ஹலோ ஹலோ கேக்குதுங்க கேக்குதா? சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த இறைவனுடைய லீலை வந்து, அதாவது இறைவன் வந்து தான் வந்து ஒரு ஆனந்தத்திலும் ஒரு எல்லாம் கடந்த நிலையிலும் இருந்து கொண்டு தன்னுடைய பிரஜைகளை துன்பத்திற்கு ஆளாக்கி அதில் மகிழ்வுறுவது என்பது ஒரு கொடுமையான அம்சமாக மனிதனுடைய அறிவு காண்கின்றது. ஆனால் பகவான் என்ன கோருகின்றார், நாம் வேறொரு கண்ணோட்டத்தை மேற்கொண்டால் இந்த இறைவனுடைய லீலையை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்கின்றார். என்ன கோருகின்றார் பகவான், இந்த மனிதனுடைய ஆன்மா என்பது அந்த இறை அம்சத்தின் ஒரு பகுதியாக இங்கு இருக்கின்றது. இங்கு எது ஒரு குறைபாடுள்ள தோற்றத்தை தன் மீது சுமத்திக் கொள்கின்றது என்றால், த டிவைன் ஸ்பிரிட் இன் மேன், இந்த இறைவனுடைய ஆன்மா, இந்த இறை ஆன்மா மனிதனுள் இருந்து கொண்டு ஒரு இம்பர்ஃபெக்ஷன், குறைபாடு உள்ள நிலைமை என்கின்ற போர்வையை அது போர்த்திக் கொள்கின்றது. ஆகையால் மனிதகுலம் என்கின்ற வடிவத்தின் மூலம், தோற்றத்தின் மூலம் அது துன்பங்களை எதிர்கொள்வதற்கு சம்மதிக்கின்றது. இட் கன்சென்ட்ஸ் டு பேர் தி சஃபரிங். அது எதை நோக்கி செல்கின்றது என்றால், அந்த இறையான்மா அதனுடைய உண்மையான நிலையை நோக்கித்தான் அது எப்பொழுதுமே அதை நோக்கித்தான் அது விழைந்து இருக்கின்றது. ஆனால் இங்கு அது துன்பத்தை தாங்கிக் கொண்டு, மனிதன் என்கின்ற போர்வையில் துன்பத்தை தாங்கிக் கொண்டு துன்பத்தை எதிர்கொள்கின்றது. இந்த கண்ணோட்டத்தை பார்க்கும் பொழுது இங்கு நமக்கு அந்த இறைவனுடைய லீலை என்பது ஒரு கொடுமையாக நாம் பார்ப்பது இல்லை. ஏனென்றால் இங்கு இறைவனே இந்த மனிதனுடைய ஆன்மா என்கின்ற அமைப்பின் மூலம் மனிதன் என்கின்ற போர்வையில் இருந்து கொண்டு துன்பத்தை அவனே எதிர்கொள்கின்றான் என்கின்ற ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இறைவனுடைய லீலை என்பது ஒரு கொடுமையாக நாம் பார்ப்பது இல்லை. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த இறைவனின் லீலை என்பது இருந்தாலும் மனிதனுடைய அறிவை பொறுத்த வரைக்கும் ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The Leela would still remain a paradox and a strange mystery inexplicable to the reason என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த புதிரை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டுமானால் 2 விஷயங்களை மனிதன் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த புதிரை, இதற்கு பின்னால் உள்ள புதிரை மனிதன் புரிந்து கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது என்ன 2 விஷயங்கள் என்றால், ஒன்று, இந்த தனிப்பட்ட மனிதனுடைய ஆன்மா இந்த தனிப்பட்ட மனிதனின் மூலம் இங்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக அதனுடைய சம்மதம் தேவை. A conscious assent by the soul to this manifestation. இது ஒன்று. இரண்டாவது, அந்த சர்வ ஞானம் புரிந்த இறை உணர்வு, ஒரு இறை உணர்வு, அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னை இவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது. There is a reason in the all wisdom that makes the play significant and intelligible. அதாவது இந்த 2 விஷயங்களை புரிந்து கொண்டால்
நாம் இந்த இறைவனின் லீலைக்கு பின்னால் உள்ள அந்த புதிரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். To explain this mystery, there must be two missing elements: a conscious assent by the soul to this manifestation. அதாவது நாம் நினைக்கின்றோம் இந்த உலகத்துல எல்லாமே துன்பம் அறியாமை எல்லாம் இருக்கின்றன, மனிதன் ஒரு வேறு வழி இல்லாமல் இந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் பகவான் இங்கு என்ன கூறுகின்றார்? இங்கு அந்த நம்முள் இருக்கக்கூடிய ஆன்மாவின் சம்மதம் இல்லாமல் இங்கு எதுவுமே நடப்பதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There is a conscious assent by the soul to this manifestation. இது ஒரு புறம் இருக்கின்றது. மறுபுறம் a reason in the all wisdom. அந்த all wisdom என்ன அர்த்தம்? சர்வ ஞானம் பொருந்திய அந்த பரம்பொருள், அது ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுள்ளது. இவ்வாறுதான் ஒரு மனிதன் விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று அதற்கான அந்த காரணம் அந்த பரம்பொருள் அறிந்து வைத்துள்ளது. A reason in the all wisdom that makes the place significant and intelligible. So அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரண காரியம் தெரிகின்றன. ஒரு புரியாத புதிராக இருப்பதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகியோன் இந்த இரண்டு விஷயங்களை தான் பகவான் ஒரு மேலும் அதாவது முக்கியமான கருத்துக்களாக குறிப்பிடுகின்றார். இங்கு காணப்படுவது அனைத்துமே இறைவன் லீலை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட எது இந்த இறைவன் லீலை இந்த விஷயங்கள் நடப்பதற்கு இந்த இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று தனிப்பட்ட மனித ஆன்மா அதனுடைய சம்மதம். இரண்டாவது அந்த சர்வ ஞானம் பொருந்திய அந்த பரம்பொருள் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக இத்தகைய அமைப்பை எதிர்மறையான அம்சங்களை தோற்றுவிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம பேராகிராஃப் 23 and 24 உள்ள போகலாம். நம்ம இதற்கான விளக்கத்தை பகவான் அங்கு தெளிவாக கூறுகின்றார். Book 2, Chapter 4, The Divine and the Undivine. Paragraph 23. The strangeness of the play diminishes. The paradox loses its edge of sharpness if we discover that, although fixed grades exist, each with its appropriate order of nature, they are only firm steps for a progressive ascent of the souls, embodied in forms of matter, a progressive divine manifestation which rises from the inconscient to the superconscient or all conscient status, with the human consciousness as its decisive point of transition. Thank you, sir. Thank you. Explanation, buddy. Can I read, sir? Yes, please. Yes. Explanation. We have seen in the earlier paragraph that the manifestation or creation is a cosmic game, lila, an amusement of the divine being. The divine pretends to be undivine, wears that mask for the sole pleasure of the drama. Yet, this lila appears to us a strange mystery and inexplicable to our reason. But there is a truth behind this lila. Although fixed grades, that is matter, life, mind, exist, each with its appropriate order of nature, they are only firm steps for a progressive ascent of the soul's embodied, that is, the spirit within the material forms, in forms of matter. Through these grades of existence, a progressive divine manifestation takes place. It rises from the inconscient
to the superconscient or all conscient status. In this progressive manifestation, the human consciousness serves as its decisive point of transition. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. இந்த இறைவனின் லீலா என்பது ஒரு வினோதமாக இருக்கின்றது, நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. இங்கு உலகத்தில் நடைபெறும் விஷயங்கள் அனைத்துமே இறைவனின் லீலை என்று வைத்துக் கொண்டால், ஏன் இந்த லீலை இவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது நமக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த லீலைக்கு பின்னர் ஒரு உண்மை இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வெளிப்புறத்தில் லீலையாக காணப்பட்டாலும் இதற்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது என்ன உண்மை என்றால், இந்த பிரபஞ்சத்துல அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு படிநிலைகளாக காணப்படுகின்றன. ஒன்று சடநிலையில் ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அதற்கு அடுத்து வாழ்வு நிலையில் ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அதற்கு அடுத்து மனோ தளத்தில் வேறொரு அமைப்பு காணப்படுகின்றது. அதற்கு மேலும் வெவ்வேறு உயர்தளங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படிநிலையும் ஒரு மாறா இயல்பை கொண்டதாக இருக்கின்றது. ஃபிக்ஸ்ட் கிரேட்ஸ். ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒப்ப அதனுடைய இயல்பு அமைந்துள்ளது. இருந்தாலும் கூட இங்கு எது நடைபெறுகின்றது என்றால், இத்தகைய படிநிலைகள் எதை குறிப்பிடுகின்றன என்றால், இந்த படிநிலைகள் மூலம் இந்த உள் இறங்கியுள்ள அந்த மெய்ப்பொருள், த எம்பாடிட் ஸ்பிரிட், அது மெல்ல 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 பரிணாம வளர்ச்சியில் இந்த படிநிலைகளின் மூலமாக அது மேல் ஏறி செல்கின்றது. ஆகையால் இந்த படிநிலைகளின் மூலமாக எது ஏற்படுகின்றது என்றால், ப்ரோக்ரெசிவ் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன். அந்த பரம்பொருள் தன்னை மெல்ல 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 வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அடிநிலையில் எது காணப்படுகின்றது என்றால், இந்த இன்கான்ஷியன்ட், உணர்வற்ற நிலை காணப்படுகின்றது. அந்த நிலையிலிருந்து அதனுடைய உச்சகட்ட நிலையான அந்த சூப்பர் கான்ஷியன்ட், அந்த நிலையை நோக்கி அது எழும்பி மேலே செல்கின்றது. இந்த பயணத்துல மனிதனுடைய உணர்வு நிலை என்பது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைகின்றது. Human consciousness serves as its decisive point of transition. அதனால்தான் மனிதன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றான். The destiny of the individual என்கின்ற அந்த சாப்டர் 5 புக் 1ல இந்த கருத்து மிகவும் விரிவாக அங்கு விளக்கப்படுகின்றது. மனிதன் எந்த காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டுள்ளான், அவன் எந்த காரணத்திற்காக படைக்கப்பட்டுள்ளான் என்றால், அவன் மூலமாகத்தான் அந்த இறை பேருணர்வு, டிவைன் கான்சியஸ்னஸ், அவனை சார்ந்துள்ள மற்ற நிலைகளுக்கு அந்த உணர்வு நிலையை அவன் மூலமாக தெரிவிக்கின்றது. சோ மனிதன் தான் ஒரு இடைப்பட்ட நிலையாக அவன் செயல்படுகின்றான். இந்த உணர்வு நிலையின் பரிணாம வளர்ச்சியில இந்த ஹியூமன் கான்சியஸ்னஸ் என்பது எப்படி செயல்படுகின்றது என்றால், a decisive point of transition, ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அந்த உணர்வு நிலையில் அமைகின்றது. ஏனென்றால் இந்த ஹியூமன் கான்சியஸ்னஸில் தான்
மைண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருகின்றது. அவன் மூலமாகத்தான் இந்த உயர் தளங்களை இந்த இந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை அதனுடைய பயணத்தில் மனிதனுடைய மனம் என்கின்ற அமைப்பு அதை கடந்து செல்வதன் மூலமாகத்தான் உயர்தளங்களை எட்ட முடியும். மற்ற அமைப்புகளின் மூலமாக அது எட்ட முடியாது. அதனால்தான் அந்த ஹியூமன் கான்சியஸ்னஸ் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இந்த பயணத்தில் அமைந்துள்ளது. இந்த அடுத்தது போலாம். நம்ம இதை ஒட்டி இன்னொரு கருத்தையும் பார்ப்போம். Imperfection becomes then a necessary term of the manifestation. For since all the divine nature is concealed but present in the inconscient, it must be gradually delivered out of it. This graduation necessitates a partial unfolding, and this partial character or incompleteness of the unfolding necessitates imperfection. An evolutionary manifestation demands a mid-stage with gradations above and under it. Precisely such a stage as the mental consciousness of man, part knowledge, part ignorance, a middle power of being, still leaning on the inconscient, but slowly rising towards the all-conscious divine nature. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம். லக்ஷ்மி மேடம் படிக்கிறீங்களா? நீங்க படிங்க, அப்புறம் நான் படிக்கிறேன். Okay. In this intermediary stage, imperfection becomes a necessary term of the manifestation. We have seen that all the divine nature is concealed but present in the inconscient. It must be gradually delivered out of the inconscient. This gradual process necessitates a partial unfolding, that is, a partial emergence of consciousness from the inconscient. This partial unfolding necessitates imperfection. The nature of evolutionary manifestation is such that there should be a mid-stage with gradations above and under it. This mid-stage is precisely the one in which the mental consciousness of man is placed. It is characterized by part knowledge and part ignorance. It is a middle power of being, still leaning on the inconscient, but slowly rising towards divine nature, which is all conscious. Thank you, sir. Thank you. இப்போ நம்ம எது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், 2 விஷயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று இக்னோரன்ஸ், மற்றொன்று இம்பர்ஃபெக்ஷன். இவை எல்லாமே தெய்வீகம் அம்சம் இல்லாத குணங்களாக நாம் காண்கின்றோம். இதற்கெல்லாம் காரணத்தை பகவான் படிப்படியாக இந்த சாப்டர் முழுவதுமே விளக்குகின்றார். இக்னோரன்ஸ் என்பது உண்மையிலேயே அறியாமை கிடையாது. அது அந்த உணர்வு நிலை தன்னை ஒரு இடத்தில் குவித்து கொண்டு மற்ற விஷயங்கள் குறித்த அறியாமையில் இருக்கின்றது. அதே போல இம்பர்ஃபெக்ஷன் என்பதும் என்ன காரணத்திற்காக இம்பர்ஃபெக்ஷன், இக்னோரன்ஸ் இவைகளெல்லாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றால், there is a limitation of consciousness. அந்த உணர்வு நிலை தன்னை ஒரு வரையறைக்குட்பட்டு சுருக்கிக் கொள்கின்றது. அதனால் தான் இத்தகைய அம்சங்கள் ஏற்படுகின்றன. இதில் வேறொன்றும் காணப்படுகின்றது. என்ன காணப்படுகின்றது என்றால், the limitation of consciousness எதை நோக்கி அழைத்து செல்கின்றது என்றால் இக்னோரன்ஸ். அந்த இக்னோரன்ஸ் இதில் இருந்து பர்வர்ஷன் ஆஃப் நாலேஜ்,
முற்றிலும் ஒரு உரித்திருந்த நிலை காணப்படுகின்றது. அதனால்தான் நாம் காணும் தீமை போன்ற அம்சங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றன என்பதெல்லாம் பகவான் விளக்கினார். மேலும் இவைகளை எல்லாம் இறைவனின் லீலை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஏன் அந்த இறைவனின் லீலை அவ்வாறு நடக்க வேண்டும் என்கின்ற காரணம் மனிதனுடைய அறிவுக்கு புரியாத புதிராக இருக்கின்றது என்ற கருத்தையும் பகவான் கூறினார். ஆனால் இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த அம்சங்களான அறியாமை, குறைபாடுள்ள நிலைமை, ignorance and imperfection என்பது ஒரு இடைப்பட்ட நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் an intermediary stage. இந்த பரம்பொருள் தன்னை உணர்வற்ற நிலையிலிருந்து தன்னை மெல்ல மெல்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது என்ன செய்கின்றது? உணர்வற்ற நிலையில் இருக்கின்றது. மெல்ல மெல்ல உயர் நிலைகளை நோக்கி அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு படிப்படியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அது இங்கு என்ன நடக்கின்றது என்றால், ஒரு பகுதியான தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. முழுமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. பார்ஷியல் அன்ஃபோல்டிங். அது முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அவ்வாறு இந்த வெளிப்படுத்திக் கொள்ளுதல் நடைபெறும் பொழுது அது பகுதியாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பார்ஷியல் அன்ஃபோல்டிங். இந்த பகுதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த குறைபாடு உள்ள ஒரு நிலைமை என்பது தவிர்க்க முடியாமல் அந்த இடத்தில் அமைகின்றது. அதைத்தான் பகவானை குறிப்பிடுகின்றார். இந்த பார்ஷியல் அன்ஃபோல்டிங்ல எது வாட் பிகம்ஸ் இன்னெவிட்டபிள் இஸ் எ இம்பர்ஃபெக்ஷன். இது ஒரு அடிப்படை கருத்தாக பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால இந்த எல்லாமே இந்த உலகம் என்பது அடிப்படையில எந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களுமே இந்த பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட நிலையில்தான் இருக்கின்றன. உலகம் தற்பொழுது அமைந்துள்ள நிலையில் பரிணாம வளர்ச்சியில் ஒரு இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இந்த இடைப்பட்ட நிலையில் இந்த அறியாமை என்பதும் குறைபாடுள்ள நிலைமை என்பதும் ஒரு தவிர்க்க முடியாத அம்சங்களாக ஆகிவிடுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பரிணாம வளர்ச்சியில எல்லாமே கிரடேஷன்ஸ், படிநிலைகளின் மூலமாக அந்த உள் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தன்னை மெல்ல மெல்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு படிநிலைகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது மனிதனுடைய அந்த மென்டல் கான்சியஸ்னஸ், மனம் சார்ந்த உணர்வு நிலை, அது ஒரு இடைப்பட்ட நிலையாக அமைகின்றது. மனம் சார்ந்த உணர்வு நிலை அதனுடைய விசேஷமான அம்சம் என்னவென்றால், அது பகுதி ஞானமாகவும் பகுதி அறியாமையிலும் இருக்கின்றது. அதுதான் மனிதனுடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை, மென்டல் கான்சியஸ்னஸ், அதனுடைய அம்சம். பகுதி ஞானம் பகுதி அறியாமை. அது முழுமையான ஞானத்தில் அல்ல, முழுமையான அறியாமையிலும் அது அல்ல. இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை பார்ட் நாலேஜ் அண்ட் பார்ட் இக்னோரன்ஸ். ஆகையால இது ஒரு இடைப்பட்ட அமைப்பு. ஒரு புறம் அது எதை சார்ந்து இருக்கின்றது? அந்த உணர்வற்ற நிலை என்பதை ஒரு புறம் சார்ந்து இருக்கின்றது. அவ்வாறு சார்ந்து இருந்தாலும் அது மெல்ல 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 அந்த எல்லாம் வல்ல அந்த உணர்வு நிலை அதை நோக்கி மெதுவாக செல்கின்றது. ஆகையால இது ஒரு இடைப்பட்ட நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போலாம் நம்ம. A partial unfolding implying imperfection and ignorance may take as its inevitable companion perhaps its basis for certain moments an apparent perversion of the original truth of being. For the ignorance or imperfection to endure, there must be a seeming contrary of all that characterizes the divine nature, its unity,
It's all consciousness, it's all power, it's all harmony, it's all good, it's all delight. There must appear limitation, discord, unconsciousness, disharmony, incapacity, insensibility, and suffering, evil. Thank you. தேங்க்யூ. எக்ஸ்பிளனேஷன் படி படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம். A partial unfolding of consciousness implies imperfection and ignorance. As its inevitable companion, we find an apparent perversion of the original truth of being, which is perhaps its basis for certain contrary movements which appear to us undivine. For the continuance of ignorance or imperfection, there must be a seeming contrary of all that characterizes the divine nature. There must be limitation, discord, unconsciousness, disharmony, incapacity, insensibility, and suffering, evil. Thank you, sir. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அடிப்படை கருத்தாக நாம் எதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மனதில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலையில எது நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால், அந்த உணர்வு நிலையின் ஒரு பகுதியான ஒரு வெளிப்பாடு, a partial unfolding of consciousness. அதுதான் தற்பொழுது உலகம் இருக்கக்கூடிய நிலையில், மனிதனுடைய மனம் என்கின்ற உணர்வு இருக்கக்கூடிய நிலையில் அதுதான் நடைபெற்று கொண்டு வருகின்றது. a partial unfolding of consciousness. இந்த பார்ஷியல் பகுதியான வெளிப்பாடு, உணர்வு நிலையின் வெளிப்பாடு அதனுடைய முக்கியமான அம்சங்களாக எதை கொண்டுள்ளது என்றால், இந்த imperfection and ignorance, குறைபாடு உள்ள நிலைமையையும் அறியாமையையும் அதனுடைய இணைப்பிரியாத அம்சங்களாக அது கொண்டுள்ளது. ஏனென்றால் அங்க உங்க ஃபுல் கான்சியஸ்னஸ் வரல, எல்லாமே பார்ஷியலாக இருப்பதனால இந்த இம்பர்ஃபெக்ஷனும் இக்னரன்ஸும் தவிர்க்க முடியாத அம்சங்களாக இங்கு காணப்படுகின்றன. அதே போல இவை இரண்டுடன் ஒரு பிரிக்க முடியாத இன்னொரு அம்சமும் காணப்படுகின்றது. அது என்னவென்றால், பர்வர்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் ட்ரூத். பர்வர்ஷன் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையை வக்கரித்து காட்டுதல். பர்வர்ஷன் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆஃப் ட்ரூத், வேறு விதமாக அதை உருத்திரிந்து காட்டுதல். அதுதான் பர்வர்ஷன் ஆஃப் ஒரிஜினல் ட்ரூத். இக்னோரன்ஸ் இருக்கின்றது, இம்பர்ஃபெக்ஷன் இருக்கின்றது. இவை இரண்டும் இருக்கும் பொழுது இதனுடன் இணைப்பிரியாத அம்சமாக எது கூடவே இருக்கின்றது என்றால் பர்வர்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் ட்ரூத். அதுதான் நாம் காணக்கூடிய வெவ்வேறு தீமையான அம்சங்களாக இந்த உலகத்தில் காணப்படுகின்றன, இறை அம்சத்திற்கு எதிரான அம்சங்களாக காணப்படுகின்றன. அடுத்தது ஒரு கருத்தை பகவான் கூறுகின்றார். இந்த அறியாமையும் குறைபாடும் இங்கு இருப்பதற்கு இங்கே இருப்பதின் மூலம் எத்தகைய அம்சங்கள் இதை ஒட்டிய அம்சங்களாக காணப்படுகின்றன? ஏனென்றால் இந்த அறியாமை, இந்த இம்பர்ஃபெக்ஷன், இவை இரண்டும் இருக்கின்ற வரைக்கும் இந்த தெய்வீக அம்சத்திற்கு எதிரான அம்சங்கள் தான் இங்கு மேலோங்கி காணப்படுகின்றன. தெய்வீக அம்சத்திற்கு எதிரான அம்சங்களாக குறிப்பிடுவது என்னவென்றால், ஒரு வரையறைக்குட்படுதல், லிமிட்டேஷன், டிஸ்கார்ட் முரண்பாடு, அன்கான்சியஸ்னஸ் உணர்வற்ற நிலை, டிசார்மனி ஒரு ஒத்திசைவற்ற நிலை, இன்கப்பாசிட்டி, இன்சென்சிபிலிட்டி, சஃபரிங், ஈவில், இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இறை அம்சத்திற்கு எதிரான அம்சங்களாக இங்கு காணப்படுகின்றன. இவை இரண்டுமே இந்த இக்னோரன்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் இந்த அம்சங்களும் கூடவே காணப்படுகின்றன.
ஆகையால பகவான் என்ன கூறுகின்றார்? லாஜிக்கலாக கூறுகின்றார். இந்த உலகம் தற்பொழுது அமைந்துள்ள நிலையில் உணர்வு நிலையினுடைய ஒரு பகுதியான வெளிப்பாட்டுள்ள நிலைமையில் தான் நாம் இருக்கின்றோம். பார்ஷியல் அன்ஃபோல்டிங் ஆஃப் கான்சியஸ்னஸ். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்த இறை மேய்மை அது என்ன? அது வந்து மெல்ல 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 தன்னை அந்த பரிணாம வளர்ச்சியில் உயர்தளங்களை நோக்கி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது தற்பொழுது அமைந்துள்ள நிலை வந்து ஒரு இடைப்பட்ட நிலை. இந்த இடைப்பட்ட நிலையில் பகுதியான வெளிப்பாடு தான் இங்கு காணப்படுகின்றது. பார்ஷியல் அன்ஃபோல்டிங் ஆஃப் டிவைன் கான்சியஸ்னஸ். இந்த பகுதியான வெளிப்பாட்டின் நிலையில் எந்த அம்சங்கள் வந்து தவிர்க்க முடியாத அம்சங்களாக காணப்படுகின்றன என்றால், அமைந்து விடுகின்றன என்றால், அறியாமையும் குறைபாடு உள்ள நிலைமையும் இக்னோரன்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன். இதை ஒட்டிய இன்னொரு அம்சமும் பிரிக்க முடியாத அம்சமாக காணப்படுகின்றது. அது எதுவென்றால் அந்த பர்வர்ஷன், வக்கிரம். அதுதான் பர்வர்ஷன் என்பது. உண்மையை முற்றிலும் முற்றிலும் அதனுடைய ஒரிஜினல் நேச்சர், ஒரிஜினல் அம்சம், அதை ஒரிஜினல் அம்சத்திலிருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட நிலையில் சித்தரிப்பது. அதுதான் வந்து பர்வர்ஷன். இதுவும் கூடவே காணப்படுகின்றது. ஆகையால இந்த அம்சங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த தெய்வீகம் அற்ற அம்சங்களான வரையறைக்குட்பட்டு இருத்தல், முரண்பாடு, அன்கான்சியஸ்னஸ், ஒத்திசைவற்ற நிலைமை, டிசார்மனி, இன்கப்பாசிட்டி, சஃபரிங், இவையெல்லாம் தொடர்ந்து நீடித்துதான் ஆக வேண்டும் என்று இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். இவையெல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ஃபீச்சர்ஸ் தான், பட் தவிர்க்க முடியாதவை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நெக்ஸ்ட் போலாம். For without that perversion, imperfection could have no strong standing ground, could not so freely manifest and maintain its nature as against the presence of the underlying divinity. A partial knowledge is imperfect knowledge, and imperfect knowledge is to that extent ignorance, a contrary of the divine nature. But in its outlook on what is beyond its knowledge, this contrary negative becomes a contrary positive. It originates error, wrong knowledge, wrong dealing with things, with life, with action. The wrong knowledge becomes a wrong will in the nature. At first, it may be wrong by mistake, but afterwards, wrong by choice, by attachment, by delight in the falsehood. The simple contrary turns into a complex perversion. Thank you. Explanation. Sir, படிக்கட்டுங்களா? படிங்க மேடம், please. The perversion provides the strong standing ground for imperfection to exist. Without perversion, imperfection could not so freely manifest and maintain its nature against the presence of the underlying divinity. A partial knowledge results on account of partial unfolding of consciousness. A partial knowledge is imperfect knowledge, and imperfect knowledge is to that extent ignorance. It is contrary to all wisdom, the divine nature. Again, this ignorance is only an intermediary stage. When it tries to go beyond its partial knowledge, the ignorance turns into wisdom, a contrary positive. The ignorance originates error, wrong knowledge, wrong dealing with the things,
with life, with action. The wrong knowledge becomes a wrong will in the nature. It is wrong. It is wrong at first by mistake. Afterwards, it becomes wrong by choice, by attachment, by delight in the falsehood. The simple contrary, that is ignorance, turns into a complex perversion. Thank you, sir. தேங்க்யூ. பகவான் இங்க குறிப்பிடுகின்றார் எப்படி வந்து அந்த உலகத்துல வந்து தீமை என்பது ஒரு வேரூன்றி போய் உள்ளது, எந்த காரணம், எவ்வாறு அதனுடைய ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறது பகவான் விளக்குகின்றார். 3 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று இக்னோரன்ஸ், இம்பர்ஃபெக்ஷன். இவைகள் என்ன காரணம், எந்த காரணத்திற்காக இவைகள் தோன்றுகின்றன என்றால், இந்த பார்ஷியல் அன்ஃபோல்டிங் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையில உணர்வு நிலையின் வெளிப்பாடு முழுமையாக இல்லாமல் பகுதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆதலால் தான் பார்ஷியல் அன்ஃபோல்டிங், பார்ஷியல் நாலேஜ். இதனால் தான் இங்கு இக்னோரன்ஸ் காணப்படுகின்றது, இம்பர்ஃபெக்ஷன் காணப்படுகின்றது என்பதை பார்த்தோம். இதனுடன் கூடவே இணைபெரியாத அம்சமாக காணப்படுகின்றது அந்த பர்வர்ஷன், வக்கிரம். அதுதான் பர்வர்ஷன். உண்மையை முற்றிலும் திரித்து வெளிப்படுத்துது, அதுதான் பர்வர்ஷன் என்பது. இந்த பர்வர்ஷன் தான் வந்து, ஏன்னா இந்த பர்வர்ஷன் தான் உலகத்தில் இன்னைக்கு காணப்படுகின்றது. எல்லா நிலைகளிலும் பார்த்தோம் அப்படின்னா we find perversion. அதனுடைய அடிப்படை காரணம் எதுவென்றால் இக்னோரன்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன். அதனுடைய அடிப்படை காரணம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த உணர்வு நிலையினுடைய பகுதியான வெளிப்பாடு, பார்ஷியல் அன்ஃபோல்டிங். இதெல்லாம் அதுதான் மூல காரணம். ஆனா இங்க எது வந்து மேலோங்கி காணப்படுகின்றது இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்வர்ஷன். இந்த பர்வர்ஷன் இல்லாம அந்த இம்பர்ஃபெக்ஷன் என்பது வெளிப்படுத்த முடியாது. பர்வர்ஷன் என்கின்ற அமைப்பின் மூலமாகத்தான் அந்த இம்பர்ஃபெக்ஷன், குறைபாடுள்ள அம்சம் என்பது தன்னை வேரூன்றி இங்கு நிலைநிறுத்தி கொண்டு தன்னை வெளிப்படுத்துகின்றது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பர்வர்ஷன் மாத்திரம் இல்லை அப்படின்னா, வெறும் இம்பர்ஃபெக்ஷன் மாத்திரம் இருந்தது அப்படின்னா அது வந்து அவ்வளவு மேலோங்கி தன்னை வெளிப்படுத்த முடியாது. என்ன காரணம் என்றால், இல்லை அனைத்திற்கும் உள்ள வந்து there is an immanent divine. The divine presence எல்லாத்திலும் இருக்குது. The divine presence வந்து அனைத்தையும் அது வந்து அனைத்தையும் அனைத்திலும் மேலோங்கி காணப்படுகின்றது. அது இம்பர்ஃபெக்ஷன் என்கின்ற ஒரு அம்சம் மாத்திரம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த டிவைன், எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற டிவைன் அம்சம் காரணமாக அந்த இம்பர்ஃபெக்ஷன் மாத்திரம் வந்து ஒரு வலிமையான அம்சமாக செயல்பட முடியாது. இந்த இம்பர்ஃபெக்ஷன் என்கின்ற ஒரு அம்சம், குறைபாடு என்கின்ற அம்சம் ஒரு மேலோங்கி செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு உறுதுணையாக இருப்பது அந்த பர்வர்ஷன், இந்த வக்கிரம். அது மாத்திரம் இல்லைன்னா இம்பர்ஃபெக்ஷன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது, இங்க ஸ்திரமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த டிவினிட்டி, அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறை அம்சம் என்பது அந்த இம்பர்ஃபெக்ஷன் என்பதை அதனுடைய தீவிரத்தை குறைத்துவிடும். ஆனால் அந்த பர்வர்ஷன் இருக்கிறதால என்ன நடைபெறுகின்றது என்றால், அனைத்துமே வந்து ஒரு வக்கரித்த நிலையில் இங்கு காணப்படுகின்றன. இங்கு பகுதியான இந்த ஞானம் என்பது பகுதியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வதால் இங்கு அறியாமை இருக்கின்றது. இந்த அறியாமையினுடைய காரணமாகத்தான் இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த இறை அம்சத்திற்கு எதிரான அம்சங்களை இங்கு பார்க்கின்றோம். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், அறியாமை என்பது ஒரு இடைப்பட்ட நிலைதான் என்று கூறுகின்றார். மனிதன் அறியாமையில் இருந்தாலும் கூட அந்த அறியாமையிலேயே அவன் இருந்து விடுவது இல்லை. அறியாமை என்பது ஒரு கான்ட்ரரி அம்சமாக இங்கு காணப்பட்டாலும் மனிதன் அந்த நிலையிலேயே இருந்து விடுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், a partial knowledge is imperfect knowledge and imperfect knowledge is to that extent ignorance, a contrary of the divine nature, but in its outlook on what is beyond its knowledge
this contrary negative becomes a contrary positive அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அறியாமை என்கின்ற நிலை அந்த நிலையிலேயே மனிதன் இருந்து விடுவதில்லை. இந்த அறியாமையை தாண்டி அவன் ஞானத்தை அடைய முயற்சிக்கின்றான். அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த அறியாமை என்பது அங்க ஞானமாக மாறுகின்றது. எது இறையம்சத்திற்கு எதிரான அம்சமாக இருக்கின்றதோ அது இறையம்சத்தை சார்ந்த அம்சமாக அங்கு மாறிவிடுகின்றது. ஆகையால இக்னோரன்ஸ் என்பது ஒரு இடைப்பட்ட நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இக்னோரன்ஸ்ல இருந்தாலும் கூட இந்த இக்னோரன்ஸ் என்ன செய்கின்றது, அறியாமை என்ன செய்கின்றது என்றால், அறியாமைதான் பிழைகளுக்கு மூல காரணமாக இருக்கின்றது, தவறான ஞானத்திற்கு மூல காரணமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல விஷயங்களை தவறாக கையாளுவது, இதெல்லாமே என்ன, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பார்த்தோம்னா இக்னோரன்ஸ் தான். மனிதன் அறியாமையில் இருப்பதனால்தான் அவனுக்கு ஒரு ஒன்றை குறித்த தவறான ஞானம் இருக்கின்றது. ஆதலால் தான் அவன் விஷயங்களை தவறாக கையாளுகின்றான். அது வாழ்விலும் சரி, அவனுடைய செயல்பாட்டிலும் சரி, இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அது இக்னோரன்ஸ். இந்த தவறான ஞானம் என்பது எவ்வாறு மாறுகின்றது என்றால், ஒரு தவறான செயல் புரிவதற்கான ஒரு உறுதிப்பாடாக அங்கு மாறுகின்றது. The wrong knowledge becomes a wrong will in the nature. So எப்படி இங்க தவறு நடைபெறுகின்றது, என் உலகத்தில் தவறுகள் நடைபெறுகின்றன என்பதை பகவான் விளக்குகின்றார். அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இக்னோரன்ஸ் இருக்கின்றது. இந்த இக்னோரன்ஸ்ல என்னன்னா, இக்னோரன்ஸ்ல வெறும் விஷயங்கள் குறித்த வெறும் அறியாமை மாத்திரம் இல்லை, தவறான ஞானமும் இருக்கின்றது, ராங் நாலேஜ். இந்த ராங் நாலேஜ் என்ன செய்கின்றது, ஒரு தவறான ஒரு செயலை புரிவதற்கான ஒரு உறுதிப்பாடாகவும் அது அமைகின்றது. The wrong knowledge becomes a wrong will in nature. இந்த தவறு என்பது முதலில் it happens by mistake. ஒரு தற்செயலாக நிகழும் ஒரு பிழையாக அது அமைகின்றது. பிற்பாடு எவ்வாறு அமைகின்றது என்றால், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தவறாக அங்கு அமைகின்றது. It becomes wrong by choice, by attachment, by delight in the falsehood. அந்த பொய்மையில் இருப்பதில் ஒரு சந்தோஷத்தை அது காண்கின்றது. ஆகையால பகவான் என்ன கூறுகின்றார், the simple contrary, that is ignorance, turns into a complex perversion அப்படிங்கிறார். ஒரு மிகவும் ஒரு எளிதான அறியாமை என்பது ஒரு மிகவும் சிக்கலான ஒரு வக்கிரமாக மாறுகின்றது அப்படிங்கிறார். இதுல நம்ம பார்க்கலாம், மனிதர்கள் என்ன காரணத்திற்காக தவறு செய்கின்றார்கள் என்றால், தவறான வழியில் செல்வத்தை ஈட்டுவது, தவறான முறையில் வாழ்க்கையை நடத்துவது, இதற்கெல்லாமே காரணம் பார்த்தோம்னா இக்னோரன்ஸ், ராங் நாலேஜ். அத்துடன் மனிதர்கள் நிற்பதில்லை. என்ன செய்கின்றார்கள் அவர்கள், தவறான செய்வது, இந்த ராங் நாலேஜ் என்பது அவர்களை தவறான செயல்களை செய்ய தூண்டுகிறது. இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா கிரிமினல்ஸும் அப்படிதான் உருவாகின்றார்கள். யாருமே பிறக்கும் பொழுது கிரிமினல் மைண்டோட பிறக்கிறது கிடையாது. நாளடைவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறியாமை, அதன் காரணமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு தவறான ஒரு ஞானம், அது என்ன அவர்களை செய்ய தூண்டுகின்றது, ஒரு தவறான செயல்களை செய்வதற்கான ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்ள செய்கின்றது. அப்புறம் முதல்ல ஒரு மனிதன் ஃபர்ஸ்ட் டைம் he commits a crime. ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்னா, he commits a crime by mistake. ஏதோ தெரியாம பண்ணிடுறான், மிஸ்டேக். ஆனா அதோட நிற்பதில்லை அவன். எல்லா கிரிமினல்ஸும் பார்த்தோம்னா இப்படிதான் அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் இருக்கும். அவன் செய்யக்கூடிய அந்த குற்றங்களின் பால் அவன் ஈர்க்கப்படுகின்றான். He is attached to his criminality. அந்த தவறு செய்தல் என்கின்ற அந்த செயல்பாட்டிலிருந்து அவனால மீளவே முடிய மாட்டேங்குது. அதுல ஒரு சந்தோஷத்தை காண்கின்றான். அவன் மீண்டும் மீண்டும் தவறை செய்கின்றான். இவ்வாறுதான்
அடிப்படையில் எது அறியாமை என்கின்ற ஒரு சிம்பிள் அமைப்பாக இருக்கின்றதோ அது பின்னாடி ஒரு பர்வேஷன் என்கின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்வேஷனாக மாறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது பகவான் இதை எதையும் நியாயப்படுத்தல, இந்த ப்ராசஸ் எப்படி நடைபெறுகின்றது என்பதை பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போல நம்ம inconscience and ignorance once admitted, these form a natural result in a logical sequence and have to be admitted also as necessary factors. The only question is the reason why this kind of progressive manifestation was itself necessary. That is the sole point left obscure to the intelligence. Thank you, sir. தேங்க்யூ. படிங்க மேடம். Inconscient ignorance, once admitted, these form a natural result in a logical sequence. From the inconscience, partial knowledge emerges, resulting in ignorance. They have to be admitted also as necessary factors. But our intelligence fails to understand why this kind of progressive manifestation was itself necessary. இங்கு பகவான் ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், எப்படி வெவ்வேறு ஃபிக்ஸ்டு கிரடேஷன்ஸ் இருக்கின்றதோ, மேட்டர், லைஃப், மைண்ட், அப்புறம் சூப்பர் கான்ஷியன்ட் ஸ்டேஜ், இதெல்லாம் இது இன்கான்ஷியன்ட் கீழே மேலே சூப்பர் கான்ஷியஸ், இதெல்லாம் எப்படி ஒரு ஃபிக்ஸட் கிரடேஷன்ஸ் இருக்குதோ, அதே போல ரெண்டு விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார். என்ன ரெண்டு விஷயம்னா, தி இன்கான்ஷியன்ஸ் அண்ட் இக்னோரன்ஸ். இரண்டு விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், இந்த பரிணாம வளர்ச்சியில இவைகள் ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ்ல இவைகள் நடைபெறுகின்றன. இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். இவைகள் இல்லை அப்படின்னு நம்ம இல்லை என்றோ, இவைகள் பொய் என்றோ, இவைகளிலிருந்து தப்பித்து செல்வது என்றோ நாம் எண்ணக்கூடாது. இவைகள் இருக்கின்றன என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்கான்ஷியன்ஸ் அண்ட் இக்னோரன்ஸ், they have to be admitted also as necessary factors. அதை ஏற்றுக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். சரி, இருந்தாலும் நமக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. என்ன கேள்வி என்றால், மனிதனுடைய அறிவுக்கு இந்த கேள்வி எழுகின்றது. ஏன் இந்த உள்ளிருக்கக்கூடிய மறைந்துள்ள அந்த டிவைன் கான்சியஸ்னஸ் மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும்? இந்த ப்ரோக்ரஸிவ் மேனிஃபெஸ்டேஷன் நடைபெறுவதனால் தானே நமக்கு அந்த பார்ஷியல் அன்ஃபோல்டிங், பகுதியான வெளிப்பாடு நடைபெறுகின்றது. அதன் காரணமாகத்தான் இங்கு இக்னோரன்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் கொண்டுகின்றன. அதனுடைய தீவிரமான நிலையான ஒரு பர்வர்ஷன், வக்கிரம் இங்கு காணப்படுகின்றது. இதையெல்லாம் நாம் அறிகின்றோம். அடிப்படையான கேள்வி நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஏன் அவ்வாறு நடக்க வேண்டும்? ஏன் அந்த மறைந்துள்ள இறை உணர்வு நிலை மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும்? இது நம் மனிதனுடைய அறிவுக்கு புரியவில்லை. அது அட் ஒன் ஸ்டேஜ், ஒன்று இந்த அறியாமை என்கின்ற நிலைக்குள் அது இறங்கி இருக்க தேவையில்லை. ஏன் அந்த ஆல் கான்சியஸ்னஸ் முற்றிலும் எதிரான நிலையான இன்கான்ஷியன்ட் என்ற நிலைக்குள் தன்னை இரக்கம் செய்து தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும்? இதற்கான காரணம் நமக்கு புரியவில்லை. சரி, அவ்வாறு இறங்கியுள்ள அந்த டிவைன் கான்சியஸ்னஸ், இறை உணர்வு நிலை ஏன் பகுதி பகுதியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும்? அதன் மூலமாக, பகுதியான வெளிப்பாட்டின் மூலமாக ஒரு அறியாமையையும், ஒரு குறைபாடுள்ள நிலைமையையும், வக்கிரத்தையும் ஏன் தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கான விடை மனிதனுடைய அறிவுக்கு விளங்கவில்லை என்று பகவான் எகைன் அந்த கேள்வியை பகவானே கேட்டு அந்த கேள்வியுடன்
அந்த கேள்விக்கான பதிலை அடுத்த பேராகிராஃப்ல தருகின்றார். இந்த கேள்வி மனிதனுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்கின்ற கருத்தை இங்கு வலியுறுத்துகின்றார். அடுத்தது போலாம். எகைன் இதுதான் லாஸ்ட் பேராகிராஃப். இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல பகவான் நம்ம இது வரைக்கும் இந்த 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 சாப்டர்ல பார்த்த அனைத்து கேள்விகளுக்குமான ஒரு இறுதியான அந்த க்ளூ அதை தருகின்றார். அந்த உண்மையை பகவான் இங்கு தெரியப்படுத்துகின்றார், விளக்குகின்றார். உள்ள போகலாம் நம்ம. paragraph 24. Paragraph 24. A manifestation of this kind, self-creation or Leela, would not seem justifiable if it were imposed on the unwilling creature. But it will be evident that the assent of the embodied spirit must be there already, for Prakriti cannot act without the assent of the Purusha. There must have been not only the will of the divine Purusha to make the cosmic creation possible, but the assent of the individual Purusha to make the individual manifestation possible. Thank you. Sir. Explanation. படிக்கட்டுங்களாங்க? படிங்க மேடம், ப்ளீஸ். We may ask the question where the manifestation, self-creation of Leela was imposed on the unwilling creature. If it were so, it would not be justifiable, but it will be evident that the assent, approval of the soul must be there already. Because Prakriti cannot act without the assent of the Purusha, there must have been the will of the divine Purusha to make the cosmic creation possible. Not only that, there must have been the assent of the individual Purusha, that means soul, to make the individual manifestation possible. The divine will and the soul's assent both are required in manifestation. Thank you. Thank you. பகவான் சற்று நம்ம பின்னோக்கி சென்றால் பகவான் ஒரு கருத்தை கூறுகின்றார். எங்கு என்றால், ஒரு நிமிஷம் இருங்க. paragraph 22. paragraph 22ல ஒரு கருத்தை கூறுகின்றார். இதை நான் படிக்கின்றேன். என்ன கருத்தை கூறுகின்றார் என்றால், paragraph 2ல அந்த மீண்டும் அனைவருடைய புரிதலுக்காக அந்த ஒரிஜினல் பேராகிராஃபை நான் படிக்கின்றேன். But if the human soul is a portion of the divinity, if it is a divine spirit in man that puts on this imperfection and in the form of humanity consents to bear this suffering, or if the soul in humanity is meant to be drawn to the divine spirit and he is his associate in the play of imperfection here, in the delight of perfect being otherwhere, the Leela may still remain a paradox, but it ceases to be a cruel or revolting paradox. It can at most be regarded as a strange mystery and to the reason inexplicable. அதாவது இறைவனுடைய லீலை கொடூரமாக காணப்படாது. எப்பொழுது காணப்படாது என்றால், நம்முள் இருக்கக்கூடிய ஆன்மா
அதனுடைய சம்மதத்துடன் தான் அனைத்தும் நிகழ்கின்றன. அந்த பரம்பொருளே மனிதனுடைய ஆன்மாவாக இருந்து கொண்டு மனிதன் என்கின்ற அமைப்பின் மூலமாக அனைத்து துன்பங்களையும் எதிர்கொள்கின்றான் என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் இந்த இறைவனுடைய லீலை என்பது ஒரு கொடூரமான ஒரு இயக்கமாக, நிகழ்வாக நாம் காண மாட்டோம். இருந்தாலும் நமக்கு இந்த லீலை என்பதற்கான காரணம் ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. It can at most be regarded as a strange mystery and to the reason inexplicable. நம்மால புரிஞ்சுக்க முடியல, ஏன் அப்படி நடக்கணும் அப்படிங்கிறத, இறைவனுடைய லீலை இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை நம்ம மனிதனுடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ் பகவான் கூறுகின்றார். அந்த சென்டென்ஸினுடைய ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம கடைசி பேராகிராஃப் பார்க்கறது. இந்த கடைசி சென்டென்ஸ்ல பகவான் என்ன கூறுகின்றார்? டு எக்ஸ்பிளைன் இட்னா அந்த இறைவனுடைய லீலை அவ்வாறு நிகழ்வதற்கான அந்த விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், டு எக்ஸ்பிளைன் இட் தேர் மஸ்ட் பி டூ மிஸ்ஸிங் எலிமெண்ட்ஸ். இங்க 2 விஷயங்கள் நம்ம காண தவறுகின்றோம் அப்படிங்கிறார். எதை காண தவறுகின்றோம்? A conscious assent by the soul to this manifestation. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னாடி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மன், அதனுடைய ஒப்புதல் தேவை. A conscious assent by the soul to this manifestation. என்னதான் உலகத்துல தவறு நடந்தாலும், என்னதான் எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஆன்மா, அதனுடைய ஒப்புதல் அனைத்திற்கும் தேவை. A conscious assent by the soul to this manifestation. இவ்வாறு வெளிப்பட்டு இவ்வாறு அறியாமையிலும் துன்பத்திலும் செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒப்புதலை எது வழங்குகின்றது என்றால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா. A conscious assent by the soul to this manifestation. அது மாத்திரம் அல்ல, இன்னொரு விஷயத்தையும் பகவான் கூறுகின்றார். A reason in the all wisdom. அதாவது இந்த இறை பேருணர்வு பரம்பொருள், அதனுள் ஒரு காரணம் இருக்கின்றது. அது ஒரு காரணத்தை அது தன்னுள் ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணத்தை அது தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கின்றது. A reason in the all wisdom that makes the play significant and intelligible. இந்த இறைவனின் லீலை மனிதனுடைய அறிவுக்குத்தான் புரியாமல் இருக்கின்றதை ஒழிய, ஒன்று மனிதனுள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அனைத்திற்கும் அது சம்மதத்தை தருகின்றது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அதற்கு இந்த நிகழ்வுகள் குறித்த அந்த ஞானம் அதற்கு இருக்கின்றது. அதை பொறுத்த வரைக்கும் இங்க நடைபெறும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் அதனுடைய அறிவுக்கு பொருந்துவதாகவும் இருக்கின்றது என்கின்ற 2 விஷயத்தை கூறுகின்றார். ஒன்று அசென்ட் பை த இண்டிவிஜுவல் சோல், இரண்டாவது அந்த டிவைன் எலிமெண்ட். இந்த 2 விஷயத்தை சொல்கின்றார். இப்ப இந்த பேராகிராஃபுக்கு வந்தோம்னா பகவானுடைய அந்த கருத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடியும். என்ன கூறுகின்றார் இங்க? இந்த இறைவனுடைய வெளிப்பாடு என்பது வெறும் வெளிப்பாடாக மாத்திரம் இங்கு ஏற்பட்டு இந்த வெளிப்பாட்டிற்கு உட்பட்டிருக்கும் இந்த அமைப்புகள் அதனுடைய சம்மதம் இல்லாமல் அதன் மீது திணிக்கப்படுமேயானால் அதை நியாயப்படுத்த முடியாது இல்லையா? இங்கு நடைபெறும் விஷயத்துல அந்த இண்டிவிஜுவல் தனிப்பட்ட அமைப்பிற்கு எந்த விதமான பங்கேற்பும் இல்லை. அனைத்து விஷயங்களும் திணிக்கப்படுகின்றன என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டால்
இத்தகைய விஷயங்களை நம்மால் நியாயப்படுத்த முடியாது இல்லையா? A manifestation of this kind, self creation or leela, would not seem justifiable if it were imposed on the unwilling creature. ஒரு விஷயத்தை விரும்பாதவங்க மேல திணித்தோம் அப்படின்னா அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. அதே போல இந்த விஷயங்களை விரும்பாத ஒன்றின் மீது திணிக்கப்படுமையானால் அது இறைவனின் லீலையாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனா இங்க வேறு விஷயமாக இருக்கின்றது. என்ன கூறுகின்றார் பகவான்? It will be evident that the assent of the embodied spirit must be there already அப்படிங்கிறார். இங்க எது ஏற்கனவே இருக்கின்றது என்றால், அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட், அந்த சோல், அதனுடைய சம்மதம் ஏற்கனவே இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். It will be evident that the assent of the embodied spirit must be there already அப்படிங்கிறார். ஏன் பகவான் அவ்வாறு கூறுகின்றார்? எல்லாமே இயற்கையின் நிகழ்வுகள் அப்படின்னா, வெறும் இயற்கையின் சக்தியின் நிகழ்வுகள் அப்படின்னா, இயற்கையின் சக்தியின் நிகழ்வுகள் என்பது பிரகிருதி. இந்த பிரகிருதி மாத்திரம் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்பதை பகவான் மிகவும் விளக்கமாக நம்மளுக்கு ஏர்லியர் சாப்டர்ஸ்ல கூறியுள்ளார். சாங்கியா பிலாசபியில் தான் அவங்க என்ன சொன்னாங்க? பிரகிருதி வேறு, புருஷா வேறு. பிரகிருதி ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், அவ்வாறு செயல்படுகின்றது என்று கூறினார்கள். பகவான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பகவான் என்ன கூறுகின்றார்? without the consent of the purusha, the prakriti cannot act. ஒவ்வொரு வெளியில் நடைபெறக்கூடிய விஷயங்களுக்கும் உள்ளுக்குள்ள அதனுடைய கரஸ்பாண்டிங் புருஷா ஆஸ்பெக்ட் இருக்கு. புருஷா ஆஸ்பெக்டினுடைய சம்மதம் இல்லாமல் வெளியில எந்த விஷயமும் நடக்க முடியாது. அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? பிரகிருதி cannot act without the assent of the purusha. வெறும் இயற்கையின் சக்தியின் செயல்பாடு மாத்திரம் இங்கு நடப்பதில்லை. அனைத்திற்கு பின்னால அந்த புருஷா எலிமெண்ட் இருக்கு, அந்த சோல் எலிமெண்ட் இருக்கு. அதனுடைய ஒப்புதல் இல்லாம எதுவுமே நடக்க முடியாது அப்படிங்கிறார். ஆகையால இங்கு இரண்டு விஷயங்கள் நடைபெறுகின்றன இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பின்னால. ஒன்று, அந்த will of the divine purusha to make the cosmic creation possible. அந்த பரம்பொருளினுடைய ஒரு சங்கல்பம் இந்த சிருஷ்டியை தீர்மானிக்கின்றது. இது ஒரு புறம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வெறும் பரம்பொருள் மாத்திரம் சங்கல்பித்து இந்த சிருஷ்டியை உருவாக்குவது இல்லை, வேறொன்றும் தேவைப்படுகின்றது. அது என்னவென்றால் the assent of the individual புருஷா. ஏனென்றால் எல்லா நிலைகளிலுமே அந்த புருஷா எலிமெண்ட் இருக்கின்றது பார்த்தோம். இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்கின்றது, காஸ்மிக் லெவல்ல இருக்கின்றது, டிரான்செண்டன்ட் லெவல்ல இருக்கின்றது. இந்த டிவைன் புருஷா என்பது அந்த டிரான்செண்டன்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்பு. அதனுடைய சங்கல்பத்தின் பெயரினால் மாத்திரம் இங்கு சிருஷ்டி ஏற்படுவதில்லை. தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சோல் எலிமெண்ட், அதனுடைய சம்மதமும் இங்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் இருக்கின்றது என்று கூறுகின்றார் பகவான். The assent of the individual Purusha to make the individual manifestation possible. இதுதான் two missing elements என்று அந்த ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல பகவான் குறிப்பிட்டிருந்தார். ஆக இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கின்றது. இது நம்முடைய அறிவுக்கு இது தெரிவதில்லை. பட் இந்த ரெண்டு விஷயங்களும் பின்புலத்தில் இருக்கின்றன என்கின்ற கருத்தை பகவான் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். நெக்ஸ்ட் போலாம் நம்ம. But it may be said that the reason for the divine will and delight in such a difficult and tormented progressive manifestation, and the reason for the soul's assent to it, is still a mystery. But it is not altogether a mystery if we look at our own nature and can suppose some kindred movement of being in the beginning as its cosmic origin. Thank you, sir. Yes, sir. Thank you. Explanation. Sir? Pading, madam, please. But the reason for the divine will and delight in such a difficult and tormented progressive manifestation,
and the reason for the soul's ascent still remain a mystery. But if we look at our own nature, we would see a similar movement in ourselves as it is cosmic origin in the beginning. Thank you, sir. தேங்க்யூ. பகவான் கடைசி வரைக்கும் விடுவதாக இல்லை. பகவான் கடைசி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏன் 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 என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஏன் அவ்வாறு நடைபெற வேண்டும், ஏன் அவ்வாறு நடைபெற வேண்டும் என்று பகவான் கடைசி வரைக்கும் அந்த கேள்வியை விடுவதாக இல்லை. அவ்வளவு மைன்யூட்டா பகவான் இதை அலசி ஆராய்கின்றார். ஏனென்றால் மனிதனுடைய அறிவு எப்பொழுதுமே இட் இஸ் அனலிட்டிக்கல் நேச்சர். எல்லாத்தையும் காரண காரியத்தோட பார்த்து தான் மனித அறிவுக்கு பழக்கம். மனித அறிவுக்கு ஒரு தெய்வீகமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா மனித அறிவுக்கு ஒத்த நிலையில் கீழே இறங்கி அந்த விஷயத்தை பகவான் விளக்குகின்றார். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? 2 விஷயங்களை பார்த்தோம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் அந்த தனிப்பட்ட ஆன்மன், அந்த புருஷா, அதனுடைய சம்மதம் தேவை. 2வது, இந்த பரம்பொருள், அனைத்திற்கும் மேல் இருக்கக்கூடிய பரம்பொருள் இங்கு நடக்கும் அந்த சிருஷ்டி நிகழ்வுகள் அனைத்தையும் சங்கல்பிக்கின்றது. ஸோ இந்த 2 விஷயங்களும் தேவை என்பதை பார்த்தோம். ஒன்று டிவைன் வில், 2வது அசென்ட், அப்ரூவல் ஆஃப் த இண்டிவிஜுவல் புருஷா. இந்த 2 விஷயம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது என்கின்ற கருத்தை பார்த்தோம். இருந்தாலும் பகவான் அந்த கேள்வியை கேட்கின்றார். எதற்காக அந்த டிவைன் வில், பரம்பொருளினுடைய அந்த சங்கல்பம் இத்தகைய ஒரு மிகவும் கடினமான, மிகவும் துன்பத்திற்கும் சித்திரவதைக்கும் ஆளான இந்த வெளிப்பாட்டை அந்த பரம்பொருள் சங்கல்பித்து நிகழ்த்த வேண்டும்? நமக்கு புரியுது, எல்லாத்துக்கும் பின்னாடி டிவைன் வில் இருக்கு, இண்டிவிஜுவல் சோலினுடைய அசென்ட் தேவை அப்படின்னு. இருந்தாலும் இந்த உலகத்தில் காணக்கூடிய அந்த பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் ஏன் நடக்க வேண்டும்? எதற்காக அந்த இறைவனுடைய அந்த டிவைன் வில் தன்னுடைய எதிரான அம்சங்களின் மூலம் தன்னுடைய எதிரான அம்சங்களாக இவைகளை உருவாக்கி எதற்காக இத்தகைய அம்சங்களை அது வெளிப்படுத்த வேண்டும், அதில் ஒரு ஆனந்தத்தை அது காண வேண்டும் என்கின்ற கேள்வி மனிதனை விட்டு அகல்வதில்லை. அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. பகவான் இங்க ஒரு க்ளூ கொடுக்கிறார். என்ன கூறுகின்றார்? இந்த கேள்விக்கான பதிலுக்கு விடையை நம்ம எங்க காணணும் அப்படின்னா, அதாவது இதுல என்ன அடிப்படை அம்சம் என்றால், எதிரான விஷயங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. ஒரு எதிரான விஷயங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. இந்த எதிரான விஷயங்களின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு பின்பு அந்த தன்னைத்தானே கண்டறிவது. எதிரான விஷயங்களின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு அந்த நிலையிலேயே இருந்து விடுவதில்லை. அந்த எதிரான விஷயங்களை உருவாக்கி அதன் மூலமாக அதனுள்ளேயே தன்னை கண்டறிவது, தன்னை மறைத்து கொண்டு மீண்டும் தன்னையே கண்டறிவது. இந்த விளையாட்டு பகவான் என்ன கூறுகின்றார்? இதை ஒத்த விளையாட்டை நாமும் கூறுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன கூறுகின்றார்? பட் இட் இஸ் நாட் ஆல் டுகெதர். ஏனென்றால் இந்த விளையாட்டு உங்களுக்கு புரியல, மிஸ்டரியா இருக்கு. ஏன் அந்த இறைவனுடைய லீலை எவ்வாறு நிறைவேற வேண்டும் என்கின்ற காரணம் நமக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. அந்த புதிருக்கான ஒரு காரணத்தை நாம் கண்டறியலாம், அறிய முடியும். எவ்வாறு என்றால், but it is not altogether a mystery if we look at our own nature and can suppose some kindred movement of being in the beginning as its cosmic origin. என்ன சொல்றாரு பகவான்? நீங்க நமக்குள்ளேயே பாருங்க, நம்மளுடைய இயல்பிலேயே உற்று நோக்கி பாருங்க. அதுல இது மாதிரி இதற்கு ஒத்த இயக்கத்தை நாமும் புரிகின்றோம். அதுதான் அனைத்திற்கும் மூல காரணமாக
பிரபஞ்சமளாவிய நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறார். இது என்ன ஒரு செயல்பாட்டை நாம் புரிகின்றோம் என்பதை பகவான் அடுத்த பேராகிராஃபில் விளக்குகின்றார். அது மாதிரி தனக்கு எதிரான நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு எதிரான நிலைகளின் மூலமாக தன்னை கண்டறிவது என்கின்ற இயக்கத்தை நாமும் புரிகின்றோம். இந்த விளையாட்டை நாமும் செய்கின்றோம். அந்த பின்னணியில் பார்த்தால் இந்த இறைவனுடைய லீலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாரு. அதற்கான ஒரு விளக்கத்தையும் பகவான் அடுத்த பேராகிராஃபில் விளக்குகின்றார். On the contrary, a play of self-concealing and self-finding is one of the most strenuous joys that conscious being can give to itself. A play of extreme attractiveness. There is no greater pleasure for man himself than a victory which is in its very principle a conquest over difficulties, a victory in knowledge, a victory in power, a victory in creation over the impossibilities of creation, a delight in the conquest over an anguished toil and a hard ordeal of suffering. Thank you. பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்கான்சியன்ஸ் உணர்வற்ற நிலை என்ற அமைப்பிற்குள் தன்னை மறைத்துக் கொள்கின்றது. மறைத்து கொண்ட அது தன்னை என்ன செய்கின்றது? தன்னையே அது தேடி கண்டுபிடிக்கின்றது. செல்ஃப் கன்சீலிங் அண்ட் செல்ஃப் ஃபைண்டிங். இந்த விளையாட்டு அந்த பரம்பொருளுக்கு மகிழ்வை தருகின்றது. எப்படிப்பட்ட மகிழ்வை தருகின்றது என்றால், மிகவும் துன்பம் பொருந்திய கடினமான ஒரு முயற்சியின் மூலமாக கிட்டக்கூடிய மகிழ்வை தருகின்றது. The self-concealing and self-finding is one of the most strenuous joys that conscious being can give to itself. அந்த பரம்பொருள் தன்னை மறைத்துக் கொள்கின்றது. மறைத்து கொண்ட தன்னை அது தானே தேடி கண்டுபிடிக்கின்றது. இதன் மூலமாக மிகவும் ஒரு சிரமப்பட்டு ஒரு மகிழ்வை அது அடைகின்றது. ஒரு எதிரான நிலைகளில் அது மிகவும் கவரப்பட்டு அதன் மூலமாக தன்னை கண்டறிகின்றது. A play of extreme attractiveness. இது பகவான் ஒரு எளிமையான ஒரு வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா, ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி பகவான் இந்த பரம்பொருள் இங்கு விளையாடுகின்றது. இந்த கண்ணாமூச்சி விளையாடு அதற்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. தன்னைத்தானே மறைத்துக் கொள்கின்றது, தன்னைத்தானே கண்டறிகின்றது. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு என்பது மனிதனும் செய்கின்றான் என்ற கருத்தை தான் பகவான் அங்க அந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல பகவான் சுட்டி காட்டியுள்ளார். இட் இஸ் நாட் ஆல் டுகெதர். நம்ம அந்த வேலையை தான் செய்யறோம் இல்லையா? நம்ம எல்லாத்திலையுமே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தான் நம்ம எதையுமே செய்யறோம். எல்லாத்தையுமே நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லாத்தையும் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டுதான் அதன் மூலமாக நாம் ஒன்றை அடைய முயற்சிக்கின்றோம். அதாவது ஒன்றை அதனுடைய சிரமத்திற்கு இடையில் வென்று அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றோம். ஒரு விஷயம் எளிதா கிடைச்சதுன்னா அதுல மகிழ்ச்சி இல்லை நம்மளுக்கு. ஒரு விஷயத்தை சேலஞ்சா எடுத்துட்டு அதுல நம்ம வெற்றி பெறும்போதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி அதிகமாக கிட்டுகின்றது. அது எல்லாருமே நம்ம அனைவருமே அடையக்கூடிய அனுபவம். எளிதா ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதுல கிடைக்கக்கூடிய மகிழ்வை விட ஒரு மிக கடினமான ஒரு போராட்டத்தின் மூலம் அடையக்கூடிய ஒரு விஷயம்தான் நமக்கு அதிக மகிழ்ச்சியை தருகின்றது. அதே போலதான் இங்க டிவைனும். இந்த கருத்தை தான் பகவான் இங்க கூறுகின்றார். It is not altogether a mystery if we look at our own nature. நம்முடைய இயல்பும் அவ்வாறு தான் அமைந்துள்ளது.
எதிரான சவால்களை ஏற்றுக்கொண்டு அதை வெல்வதன் மூலம் நாம் அதிக மகிழ்ச்சியை அடைகின்றோம். ஏன் சவால்களை ஏற்றுக்கொள்கின்றோம் அந்த கேள்வி அங்க கேட்பதில்லை. நம்ம அதுல ஒரு மகிழ்ச்சியை நாம் காண்கின்றோம். அதே போலதான் இந்த டிவைனும். It is not altogether a mystery if we look at our own nature and can suppose some kindred movement of being in the beginning as its cosmic origin அப்படிங்கிறார். அதை ஒத்த இயக்கம் நாமும் புரிகின்றோம். இறைவனுடைய விளையாடு, இந்த கண்ணாமூச்சி விளையாடுதல், இதற்கு ஒத்த விளையாட்டை நாமும் புரிகின்றோம் என்ற கருத்தை பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். எப்படி என்றால், நம்ம ஒரு துன்பத்தை நம்ம அதை வெல்வதில் தான் நம்ம அதிக மகிழ்ச்சி கொள்கின்றோம் இல்லையா? நத்திங் gives him greater joy than a victory which is in principle a conquest over difficulties. டிஃபிகல்டிஸை நம்ம வெல்வதில் தான் நாம் அதிக மகிழ்ச்சியை அடைகின்றோம். அதே போல நாம் அறியாமையிலிருந்து விடுபடும் பொழுதுதான் நமக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றோம். a victory in the knowledge. அதே போல ஒரு பலவீனமான நிலையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த நிலையை அடையும் பொழுது நாம் மகிழ்ச்சியை அடைகின்றோம். அதே போல எதை முடியவே முடியாது, சாதிக்கவே முடியாது என்று நினைக்கின்றோமோ அதை சாதித்து காட்டும் பொழுது நாம் மகிழ்ச்சியை அடைகின்றோம். அதே போல துன்பத்தை நாம் வெல்லும் பொழுது நாம் மகிழ்ச்சியை அடைகின்றோம். ஆகையினால ஒரு எதிரான ஒரு அம்சத்தின் மூலமாக அதை வெற்றி கொண்டு இறுதியாக மகிழ்ச்சியை நாடுவது என்பது அடிப்படை அம்சமாக மனிதனுள்ளும் அமைந்துள்ளது. அதே விஷயத்தை தான் அந்த இறைவனுடைய லீலையும் புரிகின்றது என்ற கருத்தை பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இதுக்கு சாவித்திரியில ஒரு ஒத்த வரிகள் வருகின்றன, அதையும் படிக்கலாம். நம்ம படிக்கிறீங்களா யாராவது? படிக்கவா சார்? படிங்க மேடம். அந்த சாவித்திரியோட வரிகள் படிக்கிறேன் சார். அது முதல்ல எக்ஸ்பிளனேஷன் படிச்சிட்டீங்க இல்லையா? அதுக்கு இல்ல, அது படிக்கல சார். ஓ சாரி, அது நான் படிச்சிருங்க. அப்ப நான் அதையும் நான் படிச்சிட்டோம்னு நினைச்சேன். ஓகே. In the manifestation there is self concealment of the divine, and again there is self finding of the divine. It is one of the most strenuous joys that the conscious being can give to itself. It is a play of extreme attractiveness. If we take the man himself, nothing gives him greater joy than a victory, which is in principle a conquest over difficulties, a victory in knowledge over ignorance, a victory in power over weakness, a victory in creation over the impossibilities of creation, a delight in the conquest over suffering. Identities reconciling happiness gave a rich security to difference. On a meeting line of hazardous extremes, the game of games was played to its breaking point, where through self-finding by divine self-loss, there leaps out unity's supreme delight, whose blissful undivided sweetness feels a communality of the absolute. Savitri, Book 3, Canto 3, page 364. அடுத்தது எம்பி பண்டிட்டோட இதையும் படிச்சிருங்க. If we look into ourselves, we find that one of the most mysterious and compelling joys that we experience in life is in self-concealment and self-finding, the game of hide and seek. There is a joy of finding something which we have lost. Sri Aurobindo says that each individual soul consents to the play in order to conceal its true nature and then through an adventure to find it. So this joy of self-finding is not only of the divine being, but also of each individual being. Sri M.P. Pandit talks on the life divine, page 55. Thank you, sir. Thank you. இந்த
பரம்பொருள் எதிரான அம்சங்களுக்குள் தன்னை மறைத்து கொண்டு பின்பு அதனினூடே தன்னை கண்டறிவது என்பது ஒரு லீலையாக புரிகின்றது. அது ஏன் அவ்வாறு புரிகின்றது என்பது நமக்கு நம்முடைய மனதிற்கு புரியாத புரிதலாக இருந்தாலும் கூட ஏன் அவ்வாறு புரிகின்றது என்றால் அதில் ஒரு ஆனந்தத்தை அது காண்கின்றது. அதுதான் காரணம். இங்கே இதை நாமும் செய்கின்றோம் என்ற இந்த கருத்தை தான் இங்கு பகவானும் குறிப்பிடுகின்றார். ஸ்ரீ எம்பி பண்டிட்டுடைய விளக்கமும் அதான் கருகின்றது. அதாவது நாமும் இந்த 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 வேலையை நாம் செய்கின்றோம். நமக்கு ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு, அதை கிடைக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. அதே போலதான் இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரம்பொருள் தனக்கு எதிரான அம்சங்களில் தன்னை மறைத்து கொண்டு அதில் தன்னை அது தேடி கண்டறிகின்றது. அதில் ஒரு ஆனந்தத்தை அது அடைகின்றது. அதனால இதுதான் ரீசன். இங்க என்ன ரீசன் என்றால், பரம்பொருள் தன்னுடைய எதிரான அம்சங்களில் தன்னை மறைத்து கொண்டு மீண்டும் அந்த அம்சங்களின் ஊடே தன்னை கண்டறிவதில் ஒரு ஆனந்தத்தை அது அடைகின்றது. இதுதான் காரணம். There is a delight in each things. There is a delight in this லீலா. இதுதான் காரணம். இந்த இந்த அனைத்து புதிருக்கும் விடை என்னவென்றால், there is a divine லீலா, there is a consent of the individual soul, there is a will of the divine will in the creation. எல்லாத்துக்கும் மேல there is a delight in all these things. எதிரான அம்சங்களாக இருந்தாலும் கூட அதன் ஊடே தன்னை கண்டறிவு. ஏனென்றால் இது எதிரான அம்சங்கள் என்பது நிரந்தரமான விஷயம் கிடையாது. இந்த எதிரான அம்சங்களின் ஊடே எது நடக்கின்றது என்றால், இறைவன் பரம்பொருள் தன்னை தேடி கண்டறிகின்றது. எதற்காக என்றால் அதில் ஒரு ஆனந்தத்தை அது அடைகின்றது. அதுதான் காரணம். அடுத்தது போலாம் நம்ம. At the end of separation is the intense joy of union. The joy of a meeting with a self from which we were divided. There is an attraction in ignorance itself, because it provides us with the joy of discovery, the surprise of new and unforeseen creation, a great adventure of the soul. There is a joy of the journey and the search and the finding, a joy of the battle and the crown, the labor and the reward of labor. If delight of existence be the secret of creation, this too is one delight of existence. It can be regarded as the reason, or at least one reason of this apparently paradoxical and contrary Leela. Thank you. Explanation. There is the intense joy of union at the end of separation, the joy of meeting with the self from which we were divided. There is attraction in ignorance because it gives us the joy of discovery. We find the surprise of new and unforeseen creation. In all these, there is a great adventure of the soul. There is a joy of the journey and the search and the finding. There is a joy of the battle and the crown. There is a joy of the labor and the reward of labor. We know that the secret of creation is the delight of existence. This play of the divine in self-finding in its opposites is also one delight of existence. It can be regarded as the reason, or at least one reason, of this apparently paradoxical and contrary Leela. Arrived from the other side of boundlessness, an eye of deity peered through the dumb deeps. A scout in a reconnaissance from the sun, it seemed amid a heavy cosmic rest, the torpor of a sick and weary world, to seek for a spirit, soul and desolate, too fallen
to recollect forgotten bliss. Intervening in a mindless universe, its message crept through the reluctant hush, calling the adventure of consciousness and joy, and conquering nature's disillusioned breast, compelled renewed consent to see and feel. Savitri, Book 1, Canto 1, page 2. தேங்க்யூ. தேங்க்யூ. பகவான் எதிரெதிரான அம்சங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு விளைவுகள்ல தான் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறார். அதாவது பிரிவுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த பிரிந்திருக்கின்றோம், அந்த பிரிந்திருக்கும் நிலையிலிருந்து மீண்டும் சந்திக்கின்றோம், அப்பொழுது மகிழ்ச்சி அதிகமாகின்றது. அதே போலதான் அந்த பரம்பொருள் ஒரு அறியாமை என்கின்ற நிலையில் தன்னுடைய உண்மையான அம்சத்தில் இருந்து பிரிந்து இருக்கின்றது. மீண்டும் அந்த நிலையை அடைவதில் அது ஒரு ஆனந்தத்தை அடைகின்றது. அதே போல அறியாமையிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. என்ன காரணம் என்றால், அறியாமையின் மூலமாக ஒரு ஞானத்தை அடையும் பொழுது அதில் நாம் ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றோம். நாமே எதிர்பார்க்காத ஒரு புதிய சிருஷ்டியை எதிர்கொள்கின்றோம். இது எல்லாத்திலையும் எது நடைபெறுகின்றது என்றால், இந்த நம்முடைய ஆன்மனினுடைய ஒரு சாகசம் நிகழ்கின்றது. தி கிரேட் அட்வென்ச்சர் ஆஃப் த சோல். இதைத்தான் பகவான் இங்க சாவித்திரி வரிகளில் பார்த்தோம் அப்படின்னா, த அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று கூறுகின்றார். த அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ்னா என்னன்னா, இதுதான் டோட்டலா இன்கான்சியன்ஸ் ஸ்டேஜ்லேருந்து மெல்ல 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 அது புதிய புதிய விஷயங்களை பரிணாம வளர்ச்சியின் மூலம் அந்த உணர்வு நிலை கண்டறிகின்றது. இதைத்தான் அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று இங்கு பகவான் சாவித்திரி வரிகளில் குறிப்பிட்டுள்ளார். அது வந்து ஒரு ஆன்மனினுடைய சாகசமாகத்தான் இங்கு கூறுகின்றது. இந்த உலக வாழ்வில் மெய்ப்பொருள் ஒரு ஆன்ம சாகசமாகத்தான் அனைத்தையுமே கூறுகின்றது. ஒரு பயணத்தை தொடர்கின்றோம், அந்த பயணத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பயணத்தின் இறுதியில் ஏதோ ஒன்றை கண்டறிகின்றோம். அதே போல போர் புரிகின்றோம், அந்த போரில் ஒரு வெற்றி அடைகின்றோம், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. என்ன காரணத்திற்காக வந்து காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த போர் என்பது மற்ற நாட்டின் மீது போர் தொடுப்பது, மற்ற நாடுகளை வெற்றி கொள்வது, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. போர் என்பது மிகவும் கடினமான விஷயம், நிறைய தியாகங்கள். அவ்வாறு புரிந்தாலும் இறுதியாக நம்ம அதில் கிடைக்கும் வெற்றியின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றோம். அதனால் எதிரான அம்சம், இதெல்லாமே எதிரான அம்சங்கள். எதிரான அம்சங்களின் மூலமாக நாம் ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றோம். ஒரு கடினமாக உழைக்கின்றோம், ஒரு கடினமாக உழைத்து ஒன்றை அடைகின்றோம், அதில் ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றோம். கடினமான உழைப்பு வந்து எதிர்மறையான அம்சமாக இருந்தாலும் கூட அதில் இறுதியாக கிட்டும் அந்த அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரிவார்டு என்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. ஆகையால இது எல்லாமே இதுல எல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு ஆனந்த ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த கிரியேஷன் சிருஷ்டி என்ன காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பது பகவான் அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம், அதில் பகவான் விளக்கி உள்ளார். என்ன கூறுகின்றார்? இந்த பரம்பொருள் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது, டிரான்செண்டன்ட். அது ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கு, எல்லாம் கடந்த நிலையில பீஸ்ஃபுல், பிளிஸ்ஃபுல், ஸ்டில், அப்சல்யூட், எல்லா விதமான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸோடு இருக்கு. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எதற்காக முற்றிலும் தன்னுடைய எதிரான நிலைகளான இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டியின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால்
ஒரே காரணம்தான் என்று பகவான் கூறுகின்றார். there can be only one reason for this அப்படின்னு பகவான் கூறுகின்றார். that is only for the delight of it, delight of existence, ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை காண்பதற்காகத்தான் இவ்வளவும் நடைபெறுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். there is a secret of creation in the delight of existence. அதே போலதான் இந்த பரம்பொருள் தன்னுடைய எதிரான நிலைகளில் தன்னை மறைத்துக் கொண்டு அதன் மூலமாக தன்னை கண்டறிவதில் ஒரு ஆனந்தத்தை அடைகின்றது என்கின்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? If delight of existence be the secret of creation, this too is one delight of existence. It can be regarded as a reason, or at least one reason, of this apparently paradoxical and contrary லீலா. இறைவனுடைய லீலை எதற்காக இது மாதிரி எதிரான அம்சங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தன்னை கண்டறிய வேண்டும் என்றால் அதில் ஒரு ஆனந்தத்தை அந்த பரம்பொருள் காண்கின்றது என்கின்ற கருத்தை பகவான் இங்கு கூறுகின்றார். இது ஒரு ஆன்மனினுடைய சாகசமாகத்தான் நிகழ்கின்றது. இட் இஸ் an adventure of consciousness. அதைத்தான் பகவான் இங்கும் தெரியப்படுத்துகின்றார். The great adventure of the soul அப்படிங்கிறார் பகவான். இது அடுத்ததுக்கு போலாம் நம்ம. But apart from this choice of the individual Purusha, there is a deeper truth inherent in the original existence, which finds its expression in the plunge into inconscience. Its result is a new affirmation of Satchitananda in its apparent opposite. If the infinite's right of various self-manifestation is granted, this too, as a possibility of its manifestation, is intelligible and has its profound significance. Thank you. Explanation படிக்கலாம். படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம் ப்ளீஸ். We have seen that there is the choice of the individual Purusha in individual manifestation. Apart from that, there is a deeper truth inherent in the original existence. This deeper truth finds its expression in the plunge of the original existence into inconscience. Its result is a new affirmation of Satchitananda in its apparent opposite. We must admit the infinite's right of various self-manifestations. It is bound by nothing. That being the case, the progressive manifestation of the divine consciousness through its contrary aspects of inconscience and ignorance as a possibility becomes intelligible to our reason. It has its profound significance. அடுத்ததையும் படிச்சிருங்க. Thank you. These are three reasons that Sri Aurobindo beautifully elucidates for the soul's acceptance of the experience of manifesting itself in this ignorant and painful world. 1. To play hide and seek. 2. To overcome its difficulties. And 3. To experience the joy of reunion after a long separation. These are the three principles behind this evolution and are answers to the why of the suffering and the why of the delay in the progressive manifestation of the divine in life. Dr. Ananda Reddy, Deliberations on the Life Divine, Volume 6, page 246-47. Thank you, sir. Thank you, madam. Thank you. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த தனிப்பட்ட ஆன்மன், இண்டிவிஜுவல் புருஷா, இட் சூசஸ் ஒரு குறிப்பிட்ட முறையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அது தீர்மானிக்கின்றது என்பதை பார்த்தோம். There is a choice in the individual Purusha in individual manifestation அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு உண்மையும் ஒரு ஆழமான உண்மையும் இருக்கின்றது இந்த வெளிப்பாட்டில். இந்த எப்படின்னா, வெளிப்பாடு என்றாலே எதிர்மறையான நிலைகளுக்குள் பரம்பொருள் எதிர்மறையான நிலைகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது.
அதுல இன்னொரு ஆழமான உண்மையும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது என்ன இன்னொரு உண்மை என்றால், அந்த 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 உண்மை தன்னை எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், அந்த சச்சிதானந்தா முற்றிலும் தனக்கு எதிரான நிலையான அந்த உணர்வற்ற நிலை, இன்கான்சியன்ஸ், அதில் வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த ஆழமான உண்மையை அது வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். எப்படி என்றால், அது என்ன செய்கின்றது? சச்சிதானந்தா முற்றிலும் எதிரான நிலையான உணர்வற்ற நிலைக்குள் இரக்கம் கொண்டு அது அதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, த்ரூ இன்கான்சியன்ஸ். அது இதன் மூலமாக அது என்ன செய்கின்றது என்றால், தன்னை சச்சிதானந்தா அந்த சச்சிதானந்தா நிலையில் மாத்திரமல்ல, எதிரான நிலையிலும் தன்னை அது உறுதி செய்து கொள்கின்றது, உறுதிப்படுத்திக் கொள்கின்றது. A new affirmation of Sachidananda in its apparent opposite. தனக்கு எதிரான நிலையிலும் கூட தன்னை அது உறுதி செய்து கொள்கின்றது. இதுதான் ஒரு ஆழமான உண்மை என்று கூறுகின்றார் பகவான். இங்க சச்சிதானந்தா அதனுடைய ஆதி நிலையில் இருப்பது மாத்திரமல்ல, தனக்கு எதிரான நிலையில் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அதன் மூலமாகவும் தன்னுடைய நிலையை அது உறுதி செய்து கொள்கின்றது. A new affirmation of Sachidananda in its apparent opposite. இப்போ பரம்பொருள் என்பது தன்னை பல்வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அந்த பல்வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொண்டாலும் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட நிலைக்குள்ளும் அது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதில்லை. இட் இஸ் பவுண்ட் பை நத்திங். இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா, பரம்பொருள் பூரண சுதந்திரத்துடன் இருப்பது. அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும், வெளிப்படுத்தி கொள்ளாமலும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நிலையில் வெளிப்படுத்தி கொள்ளும், அவ்வாறு வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருக்கும். எந்த நிலையில் வெளிப்படுத்தி கொண்டாலும் எந்த நிலைக்குள்ளும் அது கட்டுப்படாது. இது எதை காட்டுகின்றது என்றால், அந்த பரம்பொருளினுடைய ஒரு பூர்ண சுதந்திரத்தை காட்டுகின்றது. அதே போலத்தான் இந்த கீழே இரக்கம் கொண்டுள்ள அந்த இறை பேருணர்வு படிப்படியாக தன்னை வெவ்வேறு நிலைகளில் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு தன்னிலும் எதிரான நிலைகளின் மூலமாக வெளிப்படுத்தி கொள்வது என்பது இதனுள் இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு சாத்திய கூற்றை வெளிப்படுத்துகின்றது. ஏனென்றால் பரம்பொருளினுடைய வெளிப்பாடு என்பது எதற்கும் கட்டுப்படாது. அது பூரணமான நிலையிலும் இருக்கும், பூரணமற்ற நிலையிலும் இருக்கும். எல்லா நிலைகளிலுமே அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். தனக்கு எதிரான நிலைகளிலும் அது வெளிப்படுத்தி கொள்ளும். அதுதான் இங்கு நடக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன கூறுகின்றார் பகவான்? If the infinite's right of various self-manifestation is granted, this too என்ன அர்த்தம்? படிப்படியாக தன்னை எதிரான நிலைகளில் வெளிப்படுத்திக் கொள்வது. சச்சிதானந்தா தன்னை எதிரான நிலைகளின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்வது. If the infinite's right of various self-manifestation is granted, this too as a possibility of its manifestation is intelligible. நம் அறிவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அமைகின்றது. And as its profound significance என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் இங்க ஆனந்த ரெட்டியினுடைய கருத்து, 3 கருத்தை பகவான் இங்க ஆனந்த ரெட்டி விளக்குகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், 3 காரணங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆன்மா இத்தகைய எதிரான அனுபவங்களை தான் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு 3 விதமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அனைத்தினுள்ள மறைந்துள்ள அது தன்னை தானே தேடி கண்டுபிடிக்கின்றது, டு பிளே ஹைட் அண்ட் சீக். இரண்டாவது, இந்த எதிரான அம்சங்களை வெற்றி கொண்டு அதிலிருந்து வெளிவருகின்றது, டு ஓவர் கம் இட்ஸ் டிஃபிகல்டிஸ். மூன்றாவது, அந்த தன்னுடைய உண்மையான சோர்ஸ்,
அதிலிருந்து பிரிந்த அது மீண்டும் அதனுடன் இணைகின்றது. and to experience the joy of reunion after long separation. இதுதான் 3 காரணம் அப்படிங்கிறார். ஏன் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சோம், என்ன காரணம் என்ன காரணம், ஏன் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த 3 அடிப்படை பிரின்சிபிள்ஸ் இதுதான் காரணம் என்று டாக்டர் ஆனந்த ரெட்டி இங்கு விளக்குகின்றார். இத்துடன் இந்த சாப்டர் முடிவுறுகின்றது. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இதனுடைய சினாப்சிஸ் பார்க்கலாம். அதுல நமக்கு எல்லாம் ஒட்டுமொத்த ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கிடைக்கும், ஒரு ஒட்டுமொத்த பார்வை நமக்கு ஒரு சாராம்சமா கிடைக்கும். நெக்ஸ்ட் செஷன் இந்த சண்டே இருக்காது. சண்டே ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால நான் பயணம் செய்கின்றேன். நெக்ஸ்ட் டியூஸ்டே நெக்ஸ்ட் செஷன் இருக்கும். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம we can close the session. அவங்க சப்ஸ்கிரைப் எழுதியிருக்காங்கல்ல சார், சப்ஸ்கிரைப் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. புக்கு பேரே ஸ்ரீ அரவிந்தோ ஆர் த அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஆமா ஆமா அது அப்படியே அது அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஆமா, அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த ஃப்ரேஸ் சாவித்திரில இருந்து அவரும் எடுத்திருக்கிறாரு. ஸ்ரீ அரவிந்தோ ஆர் த அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் உண்மை. ஆமா, இங்க நடப்பது எல்லாமே அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான். அந்த உணர்வு நிலையினுடைய ஒரு சாகசம் தான், வீர சாகசம் தான் இங்க நடக்குது இந்த உலகத்துல. அப்புறம் அந்த முதல்ல அந்த சென்டென்ஸ் தான் போட்டிருப்பார் சார், மேன் இஸ் த டிரான்சிஷனல் பீயிங். எஸ் எஸ், அதை வச்சுதான் அவரே இதுக்குள்ள வர்றாருன்னு போட்டிருக்காரு. எஸ், அந்த புத்தகத்தை படிச்சுதான் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம், வெஸ்டர்ன் பீப்புள் எல்லாம் நிறைய பேர் அட்ராக்ட் ஆனாங்க ஸ்ரீ அரவிந்தோனுடைய பிலாசபிக்கு. சோ மெனி பீப்புள் சத்பிரேமனுடைய புக்கை படிச்சு தான் அந்த ஃபர்ஸ்ட் புக் தி அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது முதல்ல பிரெஞ்சில் தான் வந்தது, அப்புறம் இங்கிலீஷ்ல வந்திருக்கு. தேங்க்யூ. Let us all strive to be worthy of your Windows centenary. Bhagavate Sri Aravinda
பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அன்னைக்கும் பகவானுக்கும்